வெல்கம் டு டெக் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஜி டூயல் இன்வெர்ட்டர் ஏர் கண்டிஷனரோட அன்பாக்ஸ் மற்றும் டெமோ வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஏசி வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வீடியோ ஃபுல்லாக அவ்வளோ தகவல் சொல்லியிருக்கேன். இந்த எல்ஜி டூயல் இன்வெர்ட்டர் 1.5 டன் ஏசி அமேசானில் 38,000 44,000 வரைக்கும் கிடைக்குது. இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பார்க்கலாம். இது ஸ்ப்ளிட் ஏசின்றனால இன்டோர் யூனிட் ஒன்று இருக்குது, அவுட்டோர் யூனிட் ஒன்று இருக்குது. எம்ஆர்பி 40,000 சொச்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டூயல் ரோட்டரி கம்ப்ரஸர் இருக்குது. இதில் வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு ஆப் மூலமாகவும் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாகவும் அமேசான் அலெக்ஸா மூலமாகவும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹெச்டி ஃபில்டரோட ஆன்டி வைரஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அழுத்தி கேட்டோம்னா ஸ்டெபிளைசர் மாட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பவர் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் 120 வோல்ட்லேருந்து 290 வோல்ட் வரைக்கும் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது ஓடும் அப்படின்ற சொல்கிறாங்க, ஸ்டெபிளைசர் இல்லாமலே. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஏசியை வெளியே எடுத்துடலாம். ஏசி மேலே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரிமோட் ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஏசி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட பின்பக்கத்தை பார்க்கலாம். இந்த ஏசி என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தோடு கொடுத்துருக்கனால புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது. இந்த ஏசி ரிமோட்டில் எக்கச்சக்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வைஃபை ஆன் பண்ணுறதுலேருந்து எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு அப்புறம் குறைச்சி ஓடுறதுக்கு, டைமர் செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இதில் கீஸ் கொடுத்துருக்காங்க. இதோட AAA பேட்டரி 2 வருது. அப்புறம் நியூஸ் பேப்பர் மாதிரி பெரிய மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம சவரோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய தகவலாக இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரில் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி இது இருக்குது. இன்ஸ்டலேஷன் டேப் எல்லாமே ஏசி யூனிட்டோடய சேர்ந்து வருது. இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக ஃபோட்டோஸோடு கொடுத்துருக்காங்க. இது போக ஏசி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கண்டிஷனுக்கான புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் ஏசி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் 6-in-1 கூலிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 மோட் கொடுக்குறாங்க. ஒன்று 100% கெப்பாசிட்டியோடு ஓடும், செகண்ட் மோட் 80%, தேர்ட் மோட் 60%, ஃபோர்த் மோட் 40%, ஃபிஃப்த் மோடு ஏஎல் தேவையான அளவு கெப்பாசிட்டியில் ஓடும், சிக்ஸ்த் மோடு 110% கெப்பாசிட்டியோடு ஓடும். அடுத்து மாடியில் இல்லை ஜன்னலுக்கு வெளியே வைக்கிற ஏசி யூனிட்டோட அவுட்டர் யூனிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதை வாலில் எப்படி மாட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். துருப்பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக மேக்ஸிமம் காப்பர்லேயே பண்ணதாக எல்ஜி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செவரில் அடிக்கிற அந்த தகரம், இதோட வர காப்பர் பைப்பு, அதை சுற்றுற இன்சுலேட்டட் டேப்பு எல்லாமே பேக்கேஜோடு வந்துடும். இது கன்சியூம் பண்ணுற 938 வாட்டுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஓடினா 8 யூனிட் வரணும். ஆனால் நம்மளுக்கு தேவையான கூலிங் அளவை நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ அதனால் மாறும். ரூம் டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு வந்துடுச்சுன்னா ஏசி தானாகவே ஆஃப் ஆகிக்கிறோம், அதனால் அளவு மாறும். இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வருஷத்துக்கே 500 சொச்சம் யூனிட் தான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனாலும் இந்த ஏசி 5 ஸ்டார் ரேட்டிங்கிறனால கொஞ்சம் நம்பி வாங்கலாம்.
ப்ராடக்ட்டுக்கு 1 வருஷம் வாரண்டியும், உள்ளே இருக்க சர்க்யூட் போர்டுக்கு 5 வருஷம் வாரண்டியும், கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்த ஏசியில் ஃபுல்லாக இருக்க கேஸ் தீர போகிற டயத்தில் நோட்டிஃபிகேஷன் தர மாதிரி இந்த ஏசியில் ஆப்ஷன் இருக்குது. 10க்கு 10 ரூமுக்கு 1 டன் ஏசி போதுமானது. கொஞ்சம் பெரிய ஹாலாக இருந்தால் மட்டுமே 1.5 டன் ஏசி வாங்குங்க. இந்த ஏசியோட டெமோ ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1100 1200 வரைக்கும் வரும். இது ஃப்ரிட்ஜ் மாதிரியோ மற்ற ஐட்டம் மாதிரியோ ஈஸியான இன்ஸ்டாலேஷனாக இருக்காது. ஏன்னா வயரை மாட்டணும், எல்லாமே நிறைய வேலைகள் இருக்குது, பைப்பு கனெக்ட் பண்ணணும். அதனால் வந்து சார்ஜஸ் வந்து வெளியே வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஏர் கண்டிஷனரோட அவுட்டர் யூனிட்டை மாடியிலையோ இல்லை ஜன்னலுக்கு வெளியே சன்செட்லேயோ வச்சுட்டு இதுலேருந்து வர காப்பர் பைப் கனெக்ஷனையும் ஒயர் கனெக்ஷனையும் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது. இந்த எல்ஜி டூயல் இன்வெர்ட்டர் ஏர் கண்டிஷனரோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.